பிஜேபி அங்க ஜெயிக்காது. ஆனா பிஜேபி ஜெயிக்காது. ஏன் விஜய் அவங்க கொண்டு வரக்கூடாது? இந்த இவிஎம் இப்ப ஹாஸ்டல்ல பாஜக விஜய்ங்கிற முகமுடியோட வந்திருக்கு. பாஜக இங்க ஜெயிக்குது, 30 தொகுதி ஜெயிக்குது, 40 தொகுதி ஜெயிக்குதுன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. ஆனா விஜய் 8 தொகுதி 9 தொகுதி 10 12 தொகுதி ஜெயிக்கிறாருங்கிற மாதிரி செட்டப் பண்ணிட்டு, தொங்கு சட்டசபை மாதிரி அதிமுக மெயின்டைன் பண்ணி ஒரு சீட்டு வர மாதிரி பண்ணிட்டு, மொத்தம் 118 119 செட்டு கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட இவங்க கொண்டு வர மாட்டாங்கன்னு என்ன பயம் இருக்கு? அப்படி என்ன உத்தரவாதம் இருக்கு? எனக்கு இப்ப அந்த பயம் வந்திருக்கு. தயவு செய்து இவிஎம் மிஷின் அதனுடைய டெக்னிக்கல் பிரச்சனை என்ன மாதிரி எல்லாம் செஞ்சு இவங்க கோல்மால் பண்ண முடியுங்கிறது குறித்து. ஹாய் நண்பா நண்பி, எல்லோருக்கும் வணக்கம். தேர்தல் முடிஞ்சு 4 நாள் ஆச்சு. ரிசல்ட்டுக்கு இன்னும் 1 வாரம் தாக்கு. மே 4ஆம் தேதி தான் ரிசல்ட்டு பெட்டியை உடைக்க போகிறாங்க. அதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா திரும்ப பக்கமெல்லாம் திமுகவுடைய கதவு சத்தை அதிகமாக கேட்க ஆரம்பிக்குது. இப்படி தான் 2 நாளைக்கு முன்னாடி அண்டாவுடைய கதவு சத்தை அதிகமாக கேட்டுச்சு. அண்டா என்னென்னா ஐடி உரியல கொச்சப்படுத்தி பேசுகிறாப்புல. நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு சோறு எல்லாமே திமுக போட்ட பிச்சைன்னு, இன்னும் எதெல்லாம் பிச்சை திமுக போட்ட பிச்சைன்னு சொல்ல போகலான்னு தெரியல. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா சீவா சகாப்தை பார்த்தீங்கன்னா பாஜக இவி மிஷின் மூலமாக விஜய் ஜெயிக்க வைக்க போகுது, தொங்கு சட்டசபை வரப்போது, அது மூலமாக பாஜக உள்ளே வரப்போகுது. இங்கிட்டு கதவு சத்தம் ஏண்டா 4ஆம் தேதி ஓப்பன் பண்ண போகிறாங்க. யார் ஃபஸ்ட்டு யார் செகண்டு யாருக்கு எவ்வளோ வாக்கு சதவீதம் சொல்ல போகிறாங்க. அதுக்குள்ளே உங்களுக்கு ஏண்டா இவ்வளோ அவசரம்? நீங்கள் இப்படி கதவை பார்த்தா உங்களுக்கு ஸ்பெஷலாக தனியாக காதுக்கு ரிப்போர்ட் வந்திருக்கு போல இருக்குது. திமுக தோக்க போகுது, தமிழக வீட்டுக்கெலாம் ஜெயிக்க போகுதுன்னு. பாய்.